ஸோ ஆண்டவருடைய வருகை குறித்த ஒரு லட்டின் பாஷை இந்த அட்வென்ட் சீசனில் இந்த வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் ரட்சகராக என்ன பண்ணார்? பிறந்தார் இல்லையா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் என்ன பண்ணார்? இந்த பூமியில் ஒரு மனுஷனுடைய ரூபத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார்? பிறந்தார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் மனிதனுடைய பாவத்திற்காக பிறந்ததுல நானும் அதில் அடங்கியிருக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்லலாமா? ஆண்டவர் எனக்காக பிறந்தாருன்னு சொல்லலாமா? ஆண்டவர் நம்ம பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்காக பிறந்தாருன்னு சொல்லலாமா? அப்போ சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக பிறந்தார், என்னுடைய பாவங்களுக்காக பிறந்தார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நான் போன வாரம் உங்களை நான் பார்த்து கேட்டேன், கிறிஸ்மஸ் நம்ம எதுக்காக கொண்டாடுறோம், கிறிஸ்மஸ் உடைய அர்த்தம் என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நாம் ஆரம்பித்தோம். கிறிஸ்மஸ் காலங்களில் பார்த்தீங்கன்னா அநேக பேர் பரிசுகளை கொடுக்குறாங்க, அநேக பேர் புதிய நண்பர்களை போய் விசிட் பண்ணுறாங்க. கிறிஸ்மஸ் அப்படின்னாலே ஒரு சந்தோஷமான ஒரு காலம். கிறிஸ்மஸ் நேரத்தில் வீடுகளை டெக்கரேட் பண்ணுறோம், கிறிஸ்மஸ் காலத்தில் புதிய ஆடைகளை வாங்குகிறோம். கிறிஸ்மஸ் காலங்கள் வேற என்ன செய்கிறோம்? நம்ம வேற நிறைய பேர் ட்ரிப்பு கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் போவாங்க. இப்படின்னு சொல்லி கிறிஸ்மஸ் அப்படின்றது ஒரு பண்டிகையின் காலம் அப்படின்றது மனுஷனுடைய லைஃப்பில், நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய எவ்ரிடே ப்ராக்டிஸில் அநேக புதிய காரியங்களை உள்ளே என்ன பண்ணுது? அது கொண்டு வருது. ஏன்னா கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே நமக்கு என்ன ஆரம்பிக்குது? நியூ இயர் இல்லையா? ஸோ இந்த சீசன், இந்த எண்ட் ஆஃப் த இயர் சீசனில், எண்ட் ஆஃப் த இயராக இருந்தாலுமே பிகினிங் ஆஃப் நியூ திங்ஸ், அதாவது அநேக புதிய காரியங்களுடைய ஆரம்ப காலமாக அது என்ன பண்ணுது? இருக்குது இல்லையா? இந்த காலவேளையில் அகாப்பே சபையாரை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்மளை பார்த்து ஒரு என்கொயரி பண்ணணும். இந்த கிறிஸ்மஸ் காலத்தை, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை, அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தது, வாழ்ந்தது, மரித்தது, இந்த இவெண்ட்டை நாம் எந்த அவுட்லுக்கில், எந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க வேண்டும்? How should we celebrate Christmas? இதை குறித்து நம்ம இந்த காலையில் ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். இன்னைக்கு என்னுடைய டாபிக் எழுதுறீங்கன்னா the 4 W's of Christmas. கிறிஸ்மஸ்க்குரிய 4 W உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். இந்த 4 Wவை நம்ம ஆன்சராக வச்சு கிறிஸ்மஸ்க்கு போன வாரம் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு சொன்னேன். இன்னைக்கு கிறிஸ்மஸ் நம்ம எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். How we can celebrate Christmas, the 4 W's of Christmas. எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி லூக்கா 2வது அதிகாரம். அநேகர் கேரல் சிங்கிங்கில் இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் வாசித்திருப்பீங்க. லூக்கா 2வது அதிகாரத்தில் வசனங்கள் 1லேருந்து 20, 21 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அது இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து சொல்லுது. எப்படி அகஸ்து சீசர் ஒரு கட்டளை எடுக்கிறாரு, எல்லாரும் போய் சென்சஸ் எடுக்கணும். அப்போ சென்சஸ் எடுக்கும் போது மரியாளும் யோசேப்பும் எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகிறாங்க? கலிலியில் இருக்கிற நாசரேத்திலிருந்து போகிறாங்க. அங்கே போகும்பொழுது அங்கே போகிற வழியில் என்ன ஆகுது? மரியாள் என்ன பண்ணுறாங்க? மரியாள் நாங்கள் கிறிஸ்மஸ் கதை, பிரசவ வழியில் யாருக்கு பிறப்பு கொடுக்குறாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு பிறப்பு கொடுக்குற கதை. வசனம் 8வதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வயல்வெளியில் யார் உட்காந்துட்டு இருந்தா? மெய்ப்பர்கள் உட்காந்துட்டு இருந்தாங்க. மெய்ப்பர்கள்கிட்ட யார் தோன்றா? அங்கே தேவ தூதர்கள் இல்லையா? தேவ தூதர்கள் தோன்றி என்னன்னு சொல்கிறாங்க? பயப்படாதீர்கள். இதெல்லாம் பைஹாட்டாக சொல்லணும் நீங்கள். உங்களுக்காக சந்தோஷமான செய்தி. எந்த ஊர்ல? தாவீதின் ஊர். தாவீதின் ஊர் எது? பெத்லகேம்ல. சொல்லுங்க. உங்களுக்காக. ஓகே, குட். ஸோ எல்லாருக்கும் அந்த ஸ்டோரி தெரியும் இல்லையா? வசனங்கள் 17, 18, 19, 20 இந்த 4 வசனங்களை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். கிறிஸ்மஸை குறித்து அநேக காரியங்கள் நான் சொன்னேன். கிறிஸ்மஸ் லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு ட்ரூத் ஒரு
ஒரு ட்ரெடிஷனாக மாறி, அது ட்ரெடிஷன் வந்து ஒரு பண்டிகை, ஒரு ஃபெஸ்டிவலாக மாறி, இந்த காலகட்டத்தில் கிறிஸ்மஸ்க்கான உண்மையான அர்த்தத்தை என்ன பண்ணுறாங்க எல்லாரும் மறந்து கிறிஸ்மஸை என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம். போன வாரம் என்னுடைய மெசேஜில் கடைசியில் ஒரு கதை சொன்னேன் இல்லையா, அந்த குடில் கதை ஞாபகம் இருக்குங்களா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கிறிஸ்மஸ் வந்து என்ன கதையாக தான் இருக்கு, இந்த குடில் கதையாக தான் இருக்கு. ஏசு கிறிஸ்துவை காணும், ஆனால் ஏசு கிறிஸ்துவை விட்டு மீதி இருக்க வேண்டிய எல்லா காரியமும் என்ன பண்ணுது நம்முடைய கிறிஸ்மஸில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. புது துணி இருக்கா? எஸ் இருக்குது. அநேக பேர் நவம்பர்லேயே புது துணியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு, வீடு வெள்ளை அடிச்சாச்சா, பெயிண்ட் அடிச்சாச்சா, எல்லாம் பண்ணியாச்சு, டெக்கரேஷன் பண்ணியாச்சு, எல்லாம் கிறிஸ்மஸை சுற்றி நடக்க வேண்டிய எல்லா காரியங்களும் நடக்குது. ஆனால் கிறிஸ்மஸ் நடுவில் இருக்க வேண்டிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. வேதம் வாசிக்கிறீங்களா? வேதம் வாசிக்கிறது இல்லை. ஜோம் பண்ணுறோமா? ஜோம் பண்ணுறது இல்லை. சர்ச்சுக்கு கிறிஸ்மஸ் டைமில் நடக்கிற ப்ரோக்ராம்ஸ்க்கு போய் அட்டென்ட் பண்ணுறோமா? அட்டென்ட் பண்ணுறது இல்லை. அட்லீஸ்ட் கிறிஸ்மஸ் காலத்துலையாச்சும் இந்த அட்வென்ட் சீசன்லையாச்சும் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து எதை தியானம் பண்ணுறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோமா? அதை காத்திருக்கிறது இல்லை. ஏசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா இம்பார்ட்டன்ஸ், அவரை நடுவில் இருந்து நம்ம கிறிஸ்மஸ் காலத்தில் என்னத்தை செஞ்சாலுமே நாமளும் உலகத்தார போல ஒரு பாரம்பரியமாக, ஒரு ட்ரெடிஷனாக இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். எந்த ஒரு மீனிங்குமே கிடையாது. ஆனால் இங்கே இந்த கிறிஸ்மஸ் கதையிலிருந்து முதலாவது பாடம் நாம் படிக்க வேண்டிய காரியம் என்ன, இந்த கிறிஸ்மஸை நம்ம எப்படி கொண்டாடணும் அப்படின்றதுக்காக முதலாவது லெசன் நம்பர் 1, வசனம் 17 படிங்க. verse 17. கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஓகே, யாரை பத்தி இது சொல்லுது? யாரு செய்தார்கள்? அப்படி யார் அது? மெய்ப்பர்கள். ஏன்னா அந்த அதிகாரத்தில் 8வது வசனத்துல இருந்து தேவதூதர்கள் யார்கிட்ட வந்து பேசின சம்பவத்தை பேசுறாங்க? மெய்ப்பர்கள் கிட்ட வந்து பேசுற சம்பவத்தை பேசுறாங்க. 14வது வசனத்துல சொல்றாங்க, glory to God in the highest heaven and peace on earth to whom God favors. 11வது வசனத்தை சொல்றாங்க, மேசியா என்னும் இரட்சகர், எஸ் மெசாயா the Lord உங்களுக்காக பெத்லகேம்ல என்ன பண்ணியிருக்கிறாரு, பிறந்திருக்கிறார் அப்படின்னு 14வது வசனத்துல சொல்றாங்க. 18ஆம் வசனத்துல அவங்க வந்து அந்த குழந்தைய பார்க்குறாங்க. 16வது வசனத்துல they ran to the village, அந்த வந்து அவங்க அந்த மரியாளையும் யோசேப்பையும் குழந்தையும் என்ன பண்றாங்க, கண்டார்கள். கண்டு 18வது வசனம் இப்ப நீங்க வாசித்தீங்க, கண்டதை இப்ப என்ன பண்ணாங்களாம், எல்லா இடத்துலயும் பிரசித்தம் பண்ணினார்கள். They told everyone they met what the angels had said about this child. நல்லா கவனிங்க எல்லாரும். மெய்ப்பர்கள் அவங்களுக்கு கிடைச்ச நியூஸை அவங்க முதல்ல போய் என்ன பண்றாங்க, பார்க்குறாங்க. அதை பார்த்து மெய்ப்பர்கள் கொடுத்த அந்த நியூஸ் உண்மையா பொய்யான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்களா இல்லையா? கன்ஃபார்ம் பண்ணி அது உண்மையா இருந்துச்சா பொய்யா இருந்துச்சா? உண்மையா இருந்துச்சு. அவங்க வந்து பார்த்த இடத்துல மரியாளோ அல்லது யோசேப்போ இல்லைன்னா அங்கே இருக்கிற யாராவது இதை போய் நீங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா நம்மளுக்கு பைபிள் அக்கௌண்ட் கொடுக்குதா? யாராச்சும் அவங்கள ஷர்ட்டை காலரை பிடிச்சி நீங்கள் போய் சொல்லணும்னு மிரட்டினாங்களா? அவங்கள யாரும் மிரட்டல. வந்து அவங்களுக்கு கிடைச்ச அந்த குட் நியூஸை பார்த்த உடனே அதை போய் என்ன பண்ணாங்களாம், எல்லா இடத்துலையும் பிரசித்தம் பண்ணாங்களாம், எல்லா இடத்துலையும் போய் சொன்னாங்களாம். they told everyone, அதாவது பார்க்குறவங்க எல்லார்கிட்டையும் என்ன பண்ணாங்களாம், சொன்னாங்களாம். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, they made widely known. அதாவது மேக் வைட்லி நோன் அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் வந்து என்ன பண்ணுது, ஒரு நியூஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரே ஒரு ரீஜனுக்கு மாத்திரம் கொடுக்கறதில்ல, அந்த நியூஸ் பேப்பர் போகிற இடத்துலலாம் அந்த நியூஸ் பேப்பர் என்ன பண்ணுது, அந்த நியூஸை எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி வைட்லி சர்க்குலேட்டட்னு சொல்கிற மாதிரி இந்த மெய்ப்பர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை பார்க்குறவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் வைடா என்ன பண்ணாங்களாம், போய் சொன்னாங்களாம், பிரசித்தம் பண்ணாங்களாம். எதுக்காக தெரியுமா? Because seeing was believing. எப்பொழுது அவங்க பார்த்தாங்களோ பார்த்த உடனே
அந்த இயேசு கிறிஸ்துவை, அந்த குழந்தையை, அந்த என்டையர் சீன் அவங்க என்ன பண்ணாங்களாம்? நம்பினாங்க, விசுவாசித்தாங்க. பார்க்கலன்னா என்ன பண்ணியிருக்க முடியாது? விசுவாசித்திருக்க முடியாது, நம்பி இருக்க முடியாது. கேட்கலன்னா என்ன வராது நமக்கு இருதயத்துல? விசுவாசம் வராது, பலப்படுத்த முடியாது, கட்டப்பட முடியாது. இங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க கேட்ட செய்திய அவங்க போய் பார்த்ததுனால அந்த பார்க்கிற சம்பவம் அவங்களுடைய இருதயத்துல அவர் மேல என்னத்தை உண்டாக்கிச்சு? விசுவாசம், நம்பிக்கையை உண்டாக்குனதுனால தான் பார்த்ததை போய் என்ன பண்றாங்க அவங்க? ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட சொல்ல, போற வழியில மீட் பண்ணவங்களெல்லாம் சொல்ல, வைட்லி மேட் நோன், அதாவது போய் யார் யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கள்ட்ட எல்லாம் போய் என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. இந்த கிறிஸ்மஸ் காலத்துல முதலாவது W, எப்படி நம்ம ஆண்டவருக்காக நம்முடைய இந்த கிறிஸ்மஸை நாம பயன்படுத்தலாம், செலவிடலாம், அல்லது இந்த கிறிஸ்மஸை நம்ம எப்படி கொண்டாடணும்னா, ஃபர்ஸ்ட் திங், முதலாவதாக ஆண்டவருக்காக நம்ம விட்னஸஸா நம்ம என்ன பண்ணணும்? மாறணும். We have to become the witnesses of Christ during this Christmas season. முதலாவது W, witness. இயேசு கிறிஸ்துவுக்காக எத்தனை பேர் சாட்சி சொல்ல நம்ம ஆயத்தமா இருக்கிறோம்? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம அக்கவுண்ட் கொடுக்கிறவங்களா நம்ம இருக்கிறோம்? எத்தனை பேர் இந்த காலவேளையில நான் இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு நியூஸ் பேப்பரா மாற விரும்புறேன்னு சொல்லி எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க இங்க? ஏன்னா நியூஸ் பேப்பர் போற இடத்துலலாம் அதை எடுக்கிறவன் என்ன பண்ணுவான்? அதை படிப்பான். அப்போ நாம இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்கள் இங்க எப்படி அவரை பார்த்தாங்களோ, விசுவாசிக்கிறாங்களோ, நம்மளால பார்க்க முடியாது. நம்ம என்ன பண்றோம்? நம்ம கேட்கறதுனால நம்முடைய இருதயத்துல என்ன வருது? விசுவாசம் பிறக்கிறதுனால ஒரே சம்பவம் தான், பிலீஃப் அண்ட் ஃபெய்த். அங்க பார்த்ததுனால, நம்ம படிக்கிறதுனால, கேட்கறதுனால வருகிற இந்த செய்தியை இவங்க அவங்க கிட்டே வச்சு என்ன பண்ணல, அவங்க மறுபடியும் போய் ஆடு மேய்க்க போல பார்த்த எல்லாத்தையும் என்ன பண்ணாங்களாம்? சொன்னாங்களாம். இந்த கால வேளையில எத்தனை பேர் இந்த கிறிஸ்மஸ்ல இயேசு கிறிஸ்துவுக்காக விட்னஸஸா, இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு நியூஸ் பேப்பரா மாற விரும்புறீங்க? மாறணும். நீங்க விரும்பலன்னா அது உங்க தலைமையில விழுந்த கடமை. அது கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்மஸ்ல இயேசு கிறிஸ்துவுக்காக என்னவா மாறணும்? விட்னஸாக மாறணும். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நமக்கு அநேக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அநேக வாய்ப்புகள் இருக்கு, அநேக டோர்ஸ் நமக்கு ஓபன் ஆகுது. ஜனவரில இருந்து நமக்கு நவம்பர் வரைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைனாலுமே கிறிஸ்மஸ் அப்படின்னாலே உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது யாருடைய பண்டிகை? கிறிஸ்துவர்களுக்குரிய பண்டிகைன்னு அவங்களுக்கு தெரியும். கிறிஸ்மஸ் காலத்துல கிறிஸ்துவுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமே இல்லாதவங்க கூட என்ன பண்ணுவான்? பேனர்ல அவன் ஃபேஸை போட்டு என்ன பண்ணுவான்? கிறிஸ்மஸ் ஹப்பதா சுபாஷேகலூன் பிரிண்ட் பண்ணி எல்லா கார்னர்லயும் வைக்குவானுங்க. பெரிய ஊதாரி, பெரிய திருடன், பெரிய கொலைகாரன் கூட என்ன பண்ணுவான்? கிறிஸ்தவன் தெரிஞ்சா என்ன, சிஸ்டர் பிரதர் என்ன கிடையாதா? கேக் கிடையாதா? இன்னும் கொஞ்சம் ஹை கிளாஸ் சொசைட்டில என்ன கிடையாதா? கிறிஸ்தவர்களாலே கிறிஸ்மஸ் அவங்களுடைய பண்டிகை. அப்போ நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற இந்த காலத்துல கிறிஸ்மஸ் சீசன் ஒரு ஓப்பன் டோர் சீசனா இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல எத்தனை பேர் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்மளுடைய அட்வான்டேஜ், அதாவது நம்மளுடைய பலத்திற்காக நம்ம எடுத்து யூஸ் பண்றோம்? 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம என்னத்தை ரிலீஸ் பண்ணோம்? இங்க என்ன ரிலீஸ் பண்ணோம்? கொடவா லாங்குவேஜ்ல பைபிள் நியூ டெஸ்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணோம். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த காலத்துல நீங்க பரிசாக அது கொடுத்தா உங்களை என்ன பண்ண மாட்டாங்க யாரும், அவ்வளவு பெரிய பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. கிறிஸ்மஸ் காலத்துல நமக்கு அநேக வாய்ப்புகள் ஓபன் பண்ணி நமக்கு முன்னாடி திறந்து கிடக்குது. நம்ம வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, நம்முடைய உற்றார் நெய்பர்ஸ் எல்லாருடைய மத்தியிலையும் கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்ல, அவருக்கு குறித்தான காரியங்கள் கொடுக்க நமக்கு வாய்ப்புகள் நிறைய திறந்து இருக்கு. கிறிஸ்மஸ் கார்டு அனுப்புறோம் இல்லையா? எத்தனை பேர் கிறிஸ்மஸ் கார்டு கொடுக்குறீங்க? அந்த கார்டில் எத்தனை பேர் சும்மா கார்டை வாங்கி அப்படியே பேப்பரில் போட்டு கொடுக்குறீங்க? இல்லை எத்தனை பேர் சும்மா கார்டை வாங்கி சைன் பண்ணி கொடுக்குறீங்க? இல்லை எத்தனை பேர் கார்டை வாங்கி ஒரு பேஜ் இன்டென்ஷன்லாம் பிளாங்காகவே விட்டுருப்பான் அந்த கார்டில்? எதுக்கு? நீங்கள் என்ன எழுத விரும்புகிறீங்களோ. எத்தனை பேர் கிறிஸ்மஸ் கார்டு கொடுக்குறவங்க அந்த கார்டில் தேவையில்லாமல் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர், எல்லாம் உருப்படாத வாட்ஸ்அப்லேயும் வர எஸ்எம்எஸ்லேயும் வர கவிதைகளை, என்னது ரோசஸ் ஆர் ரெட் ப்ளூ ஸ்கை ப்ளூ என்னென்ன இருக்குது இல்லையா, இந்த மாதிரி காரியத்தை எழுதி
கிறிஸ்மஸ் சீசனில் நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய வாய்ப்பை இழந்துட்டு இருக்கீங்க. கிறிஸ்மஸ் கார்டில் நீங்கள் எழுதலாம், ஆண்டவரை குறித்து சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லலாம். அதில் 2 லைனில் 3 லைனில் நம்முடைய வீடுகள் டெக்கரேட். அதுக்கு தான் பாஸ்டர் கூட உங்களுக்கு சொன்னார், நீங்களாம் வீட்டுக்கு வெளியே என்ன பண்ணணும், நீங்கள் என்னதை போடணும். அதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இல்லைனாலும் இந்த காலகட்டத்தில் அந்த ஸ்டாரை பார்க்கும்போது தெரியும், இந்த வீட்டில் யாரும் இருக்கிறா, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. இல்லை நீங்கள் பண்ணுற டெக்கரேஷன் மூலியமோ அல்லது நீங்கள் வைக்கிற ட்ரீ மூலியமாகவோ, இல்லை கிறிஸ்மஸ் காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏழப்பட்ட குடும்பத்திற்கு நீங்கள் ஏதோ ஒன்று செய்கிறது மூலமாகவோ, இல்லை ஏதோ ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஏதோ ஒரு ஏழப்பட்ட ஒரு ஃபேமிலி உங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறது மூலமாகவோ, எத்தனையோ காரியங்கள் வழிகள் இருக்கு. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு சாட்சியாக இந்த மெய்ப்பர்கள் போல நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு விட்னஸாக வாழ்வேன்னு சொல்லி எத்தனை பேர் நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீங்க? இது வரைக்கும் நீங்கள் எடுக்கலனாலும் உங்களுக்கு ஒரு வாரம் இருக்கு. இன்னும் இந்த ஒரு வாரத்தில் யோசித்து பாருங்க, நான் யார் யாருக்கு ஆண்டவரை பற்றி இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் சொல்லலாம். அநேகர் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் பாதையில் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நமக்கு அறியாமலே கொண்டு வருவார். என்னுடைய பிறப்பின் நற்செய்தியை என்னுடைய மகன் என்னுடைய மகள் இவங்களுக்கு சொல்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி, அப்படி வர எல்லாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் இதை ஒரு நீங்கள் சேலஞ்சாக எடுத்துக்காங்க. இன்னையிலிருந்து இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நீங்கள் பார்க்குற இயேசுவை அறியாத எல்லாருக்கும் நீங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு மாத்திரம் சொல்லிட்டு அந்த வார்த்தையை விடாதீங்க. இயேசு உங்களை என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறாரு, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்கு கடன் தொல்லை என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் அந்த விதையை போட்டிங்கன்னா அந்த விதை என்ன ஆகும், வளர என்ன பண்ணும், அதில் இருக்க ஜீவன். விசுவாசம் அப்படின்ற விதையை போட்டால் தான் அதுக்குள்ள ஜீவன் இருக்கும். சும்மா விதையை போட்டிங்கன்னா அந்த விதை வேஸ்ட்டாக போயிடும். ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்ற ஜீவன் உள்ள விதையை போட்டிங்கன்னா தான் அந்த விதையிலிருந்து என்ன வரும், உயிர் வெளியே வரும். ஜான் கரியர் அப்படின்னு ஒரு பெரிய ஒருத்தன் இருந்தான். 1949ஆம் வருஷம் அவன் ஒரு கொலையை பண்ணி அவனை கொண்டு போய் தீர்ப்புக்காக அவனை கொண்டு போய் நிற்க வைக்கிறாங்க. அப்போது ஜட்ஜ் அவனுக்கு சொல்கிறாரு, உனக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், உன்னை கொண்டு போய் வாழ்நாள் ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த ஜான் கரியர் அப்படின்றவனை கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்து அவனுடைய நல்ல காரியங்கள், அவனுடைய பிஹேவியர் சேஞ்ச் எல்லாம் பார்த்த பிறகு அவனுக்கு பரோல் கொடுக்குறாங்க. பரோலில் அவனுக்கு சொல்கிறாங்க, நீ போய் இந்த ஒரு ஃபார்மர், அதாவது இந்த ஒரு விவசாயிக்கு கீழே அவனுடைய விவசாய தோட்டத்தில் நீ என்ன பண்ணணும், நீ வேலை செய்யணும், கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நீ என்ன பண்ணணும், நீ உழைக்கணும், எல்லா வேலையும் நீ தான் என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பரோலில் வெளியே அனுப்புகிறாங்க. அப்போ அந்த ஜான் கரியர் போய் என்ன பண்ணுறான், அந்த பரோலில் ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் அந்த விவசாய நிலத்தில் போய் கஷ்டப்பட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் முதுகோடைய கை காலோடைய எல்லாம் வேலை கஷ்டப்பட்டு செஞ்சிட்ருக்கான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஜட்ஜ் இவனுடைய பரோலுக்கு அப்புறம் இவன் எவ்வளோ நல்லவனாக இருக்கிறான், எப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான்னு சொல்லி அவனுக்கு லெட்டர் ஆஃப் ஃப்ரீடம், ரிலீஸ் லெட்டர் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு டைப் பண்ணி அவனுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா, ஜட்ஜ் ரிலீஸ் பண்ண ஆர்டர் லெட்டர் ஜான் கரியருக்கு என்ன பண்ணல, அவனுக்கு சேரல. ஜான் கரியர் கண்டினியூவாக வேலை செய்கிறார். அதாவது 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம், அதாவது எந்த விவசாயி கிட்ட போய் வேலை செஞ்சாரோ அந்த விவசாயியே என்ன பண்ணிட்டார், ஒரு நாள் மறைச்சு போயிட்டாரு. அவர் செத்த பிறகும் இவர் என்ன பண்றாரு, அவருக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒரு அந்த ஆஃபீஸில், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எத்தனையோ இன்ஸ்பெக்டர்ஸ், போலீஸ் அவங்கெல்லாம் மாறி, ஜென்ரல்ஸ்லாம் மாறி, வேற ஏதோ ஒரு புது ஜென்ரல் வரும்போது எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் க்ளீன் பண்ணி அது இதுன்னு வேலை பண்ணும்போது ஏதோ ஒரு பழைய பேப்பர் 30 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் எடுத்து பார்த்தா, இந்த அட்ரஸில் இந்த வயலில் வேலை செய்கிற ஜான் கரியரை நான் என்ன செய்கிறேன், நான் விடுதலை செய்கிறேன். ஜட்ஜு லெட்டர் ஆச்சு, ஸ்டாம்பில் இங்க் ஆச்சு, போட்ட லெட்டர் அங்கே இருக்குது. உடனே இந்த போலீஸ் அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு அந்த அட்ரஸில் தேடி போய் பார்த்தா, அங்கே வயசான தாத்தாவா தன்னுடைய எல்லா வாழ்க்கையும் இழந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த வயலில் இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது யாரு, ஜான் கரியர். அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, உனக்கு என்ன இருக்கு உனக்கு விடுதலை இப்போ கிடைக்கல, உனக்கு எப்போ கிடைச்சது,
எப்பயோ கிடைச்சது உனக்கு, 30-40 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு விடுதலை கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அந்த லெட்டரை கொடுத்தாராம். யோசித்து பாருங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெட்டர் நமக்கு யாரோ அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு செய்தி, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செய்தியை யாரோ எந்த காலத்திலயும் அனுப்பி வச்சிட்டாங்க. ஆனா அது நம்ம கையில வந்து கொடுக்க வேண்டிய கொடுக்காததுனால நம்முடைய வாழ்க்கை எப்படி சீரழிஞ்சு இன்னும் கஷ்டத்துல உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படித்தான் மனுஷனுக்காக வந்து பிறந்தார், பாவிகளுக்காக வந்து என்ன செஞ்சாரு, மரித்தார், பாவிகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். கிறிஸ்துமஸ் வந்து அவருடைய பிறப்பு மாத்திரம் கிடையாது, அவர் மனுஷனுக்காக என்னத்தை செஞ்சார்ன்றத சிக்னிஃபை பண்ற ஈவென்ட் தான் எது, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு. எப்படி ஈஸ்டர் குட் ஃப்ரைடே எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே போல இம்பார்ட்டன்ட் எது, கிறிஸ்துமஸ். ஏன்னா கிறிஸ்துமஸ்ன்றது ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் கிடையாது. கிறிஸ்துமஸ்ல இயேசு கிறிஸ்து பிறந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்க கூடாது. அவர் எதற்காக பிறந்தார் அப்படின்ற உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அவரை தொழுது கொள்ள முடியும், அவரை ஆராதிக்க முடியும். இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக பிறந்தார், உனக்காக நான் மரிச்சேன், உன்னுடைய பாவத்துல இருந்து விடுதலை அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் போட்டு நம்ம ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுத்திருக்காரு. நம்ம அதை அர்த்தம் கிட்ட போய் கொண்டு போய் கொடுக்காம அவன் இன்னும் பாவத்துல, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களா சரி, நமக்கு தெரிஞ்சவங்களா சரி, நம்ம வேலை செய்யற இடத்துல நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட படிக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்னும் கஷ்டப்பட்டு அவங்க பாவம் அப்படின்ற வயல்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எப்போ நீங்க கொண்டு போய் அந்த லெட்டரை கொடுக்க போறீங்க? அவங்க வாழ்க்கையெல்லாம் தொலைச்சி 30-40 வருஷத்துக்கு அப்புறமா இன்னும் அந்த பாவத்தில் இருக்கிறவங்க சாவ போற நேரத்தில் கொண்டு போய் கொடுக்க போறீங்களா? இல்ல கொடுக்க வேண்டிய நேரத்தில் சரியான நேரத்தில் கொடுத்தா அந்த பாவம் அப்படின்ற இடத்துல இருந்து அவங்க விடுதலை பெற்று சந்தோஷமா இயேசு கிறிஸ்துக்குள்ள வாழ்றத பார்க்க விரும்புறீங்களா? முதலாவது காரியம், இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம யாரா மாறணும், ஒரு விட்னஸ், ஒரு சாட்சியாக நாம் மாற வேண்டும். இரண்டாவது காரியம் 18வது வசனத்தை படிங்க. மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஓகே, என்ன பட்டார்கள்? ஆச்சரியப்பட்டார்கள். 18வது வசனம் சொல்லுது, all those who heard the shepherd's story were astonished. யார்கிட்ட போய் இவங்க சொல்றாங்களோ கேட்டவங்களாம் என்ன பண்றாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, all those who heard were impressed. They were wondering. என்ன காரியத்தை சொல்றாங்க, உண்மையாவா ஒரு ரட்சகர் பிறந்திருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, மியூஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஒரு டிரான்ஸ்லேஷன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணு, மியூஸ். மியூஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயம் நம்ம கிட்ட வரும்பொழுது, ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லி இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறது கிடையாது. He is musing over something அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்றதில்ல இந்த காலத்துல. மியூஸ் அப்படின்ற வார்த்தை என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது இந்த மெசேஜ் நம்ம கிட்ட வந்த உடனே, அந்த செய்தி நம்ம கிட்ட கிடைச்ச உடனே, முதலாவது செய்தியை வாங்கி நாம அதை அனலைஸ் பண்றோம். வாங்கி we sit back, அந்த மெசேஜை வாங்கி அதை குறித்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம், திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம், மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம அந்த காரியத்தை வாங்கி நம்ம கிட்ட வச்சு அதை யோசிக்க 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 அந்த காரியம் வந்து நம்மளுடைய இருதயத்துக்குள்ள போகுது, நம்மளுடைய மனசுக்குள்ள போகுது, நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய ஹார்ட்ல அது என்ன ஆகுது, அது நம்மளோட ஒரு என்ன ஆரம்பிக்குது, அது கிரியை செய்ய ஆரம்பிக்குது. இதுக்கு பேர் தான் மியூஸ். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, யார் யார்கிட்ட இந்த ஆண்டவருடைய நற்செய்தி போய் சேர்ந்துச்சோ, அதை யார் யார் வாங்கினாங்களோ, யார் யார் பெற்றுக்கொண்டாங்களோ, யார் யார் அம்யூஸ் யார் யார் அஸ்டானிஷ் ஆனாங்களோ, அவங்க அந்த செய்தியை மியூஸ் பண்ண ஆரம்பிக்க அது அவங்களுக்குள்ள போய், அவங்களுடைய யோசனைகளுக்குள்ள போய், அவங்களுடைய எண்ணங்களுக்குள்ள போய் அந்த செய்தி, இரட்சகர் எனக்காக பிறந்தார் அப்படின்ற செய்தி உள்ள போய் என்ன பண்ண ஆரம்பிச்சது, கிரியேட் செய்ய ஆரம்பிச்சது. இந்த வார்த்தையை நான் பார்க்கும்போது இது கூட இன்னொரு வார்த்தையும் வருது, மியூஸ். இங்கிலீஷ்ல இந்த மியூஸ்க்கு ஃப்ரண்ட்ல ஒரு 2 வார்த்தை, பின்னாடி ஒரு 4 வார்த்தை ஆட் பண்ணீங்கன்னா அம்யூஸ் அப்படின்னு இன்னொரு வார்த்தை வருது. அம்யூஸ்னா என்ன தெரியுமா? அம்யூஸ்னா என்ன, யார் சொல்ல பார்க்கலாம்?
காட்சி, பொருட்காட்சி இல்லையா? அம்யூஸ்மெண்ட், அதாவது ஜாலிக் அம்யூஸ்மெண்ட்னு சொல்றோம் இல்லையா? திஸ் இஸ் ஃபார் மை அம்யூஸ்மெண்ட். இது வந்து எதுக்காக? என்னுடைய நேரப்போக்குக்காக. என்னுடைய லைஃப்ல இது இருந்தால் எந்த யூஸும் கிடையாது. காமெடி ஷோ, காமெடி ப்ரோக்ராம் பார்க்குற மாதிரி அம்யூஸ்மெண்ட்காக. இந்த காலகட்டத்தில் கிறிஸ்மஸ் செய்தி அப்படின்றது அநேகருக்கு அம்யூஸ்மெண்ட்டாக தான் இருக்குதே தவிர, அந்த காலத்தில் கேட்டவங்க அதை அம்யூஸ்மெண்ட்டாக எடுக்கல. எப்படி எடுத்தாங்க? மியூஸ், அதாவது யோசிச்சு அதை குறித்து திங்க் பண்ணி அவங்க இருதயத்துக்குள்ள போய் ரட்சகர் பிறந்த செய்தி அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிச்சது? கிரியை செய்ய ஆரம்பிச்சது. ஆனால் இன்னைக்கு அநேகருக்கு கிறிஸ்மஸ் அப்படின்றது மியூஸ் கிடையாது, அம்யூஸ்மெண்ட்டாக மாறிடுச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது, டெக்கரேஷன் பண்ணுறது, ஸ்டார் கட்டுறது, கேக் வாங்கி கேக் கொடுக்கறது, பிரியாணி செய்கிறது, பலகாரம் செய்கிறது. தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ் வந்து இன்னைக்கு அநேகருக்கு அம்யூஸ்மெண்ட்டாக மாறி இருக்கே தவிர அவங்களுக்கு என்னவோ அதை எடுக்கல. அவங்க அதை மியூஸ், அதாவது அதை வந்து தமிழ் என்ன வார்த்தை அது? ஆச்சரியப்பட்டார்கள். அப்படின்னு இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செஞ்சார் அப்படின்ற காரியத்தை அவங்களுக்கு ஒரு என்னவா தெரியல, அது ஒரு அஸ்டானிஷ்மெண்டா அவங்களுக்கு தெரியாததுனால தான் மியூஸ் அப்படின்றது அம்யூஸ்மெண்டா மாறி இருக்கு. யோசித்து பாருங்க, ஒரு சின்ன குழந்தை கந்தையான துணியில சுற்றி திருமணமாகாத கன்னியா இருந்த மரியாதை இடத்துல வந்து என்ன பண்ணுச்சான் அந்த குழந்தை? இது உங்களை ஆச்சரியப்பட வைக்கல? பிரச்சனையான சமயத்துல குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த நல்ல சூழ்நிலையும் இல்லாத நேரத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கிற போற வழியில ஏதோ ஒரு இடத்துல குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு அஸ்டானிஷ்மெண்டா இருக்குல்ல? அது எங்கேயோ பிறக்கிற ஒரு செய்தி வேற எங்கேயோ இருக்கிற ஷெப்பர்ட்ஸ் ஆட்மேட்ஸ்ன்றவங்களுக்கு போயிட்டு என்னது தேவதூதர்கள் வந்து அந்த செய்தியை குறித்து சொல்றாங்க. வைஸ்மேன் கிட்ட போய் அந்த செய்திக்கு போகுது அப்படின்னு சொல்லி இந்த பிறப்பின் செய்தி எப்படி ஒவ்வொரு இடத்துல போய் ஸ்ப்ரெட் ஆகுது, எப்படி அஃபெக்ட் ஆகுது. இந்த செய்தியை படிக்கும்போது உங்களுக்கு அஸ்டானிஷ்மெண்டா இல்லை? ஒரு குழந்தை நமக்காக மறிக்கிறதுக்காக பிறந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அது உங்களுக்கு அஸ்டானிஷ்மெண்டா இல்லை? ஒரு ஸ்டேபிள்ல ஒரு பணக்கார தகப்பன் தாய் கிடையாது, ஏழை தகப்பன் ஒரு தாய்க்கு பிறந்த ஒரு குழந்தை இந்த உலக ராஜா ரட்சகராக மாறினார்ன்ற செய்தி உங்களுக்கு அஸ்டானிஷ்மெண்டா இல்லை? ஆனால் சாத்தான் இந்த காலவேளையில இந்த அஸ்டானிஷ்மெண்டா இருக்கிற வேண்டிய இந்த சம்பவத்தை, அஸ்டானிஷ்மெண்டா இருக்கிற இந்த செய்தியை, நம்ம மியூஸ் பண்ண வேண்டிய செய்தியை இன்னைக்கு அம்யூஸ்மெண்டா என்ன பண்ணி வச்சிருக்கான்? நம்முடைய இருதயத்திலையும் யோசனைகளையும் மாற்றி வச்சிருக்கான். ரெண்டாவது காரியம், ரெண்டாவது லெசன் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் the second W நம்ம என்ன செய்ய வேணும்னா, we have to wonder at Christ's birth. Wonder. They wondered. அவங்க அந்த செய்தியை மியூஸ் பண்ணும்போது அவங்க கண்ணால அவங்கள நம்பவே முடியல. எனக்காக பிறந்தாரா? ராஜாவா பிறந்தாரா? என்னுடைய பாவங்களுக்காக பிறந்தாரா? கேட்ட எல்லாரும் மியூஸ் பண்ணாங்க. இந்த காலவேளை நம்ம மியூஸ் பண்றோமா இல்லைன்னா அம்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமா? செகண்ட் W. மூணாவது வசனம் 19 படிங்க. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார். But Mary quietly treasured these things in her heart and thought about them. இங்க மரியாள் வந்து இயேசு கிட்ட இருக்கிறாங்க. இப்ப பாக்குறாங்க, இது எல்லாத்தையும் பார்த்து என்ன செஞ்சாங்களா? அவங்க சிந்தனை கொண்டார்கள். சிந்தனை கொள்றதுக்கு முன்னாடி எங்க இருக்கிறாங்க? அவங்க யார் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க? கிறிஸ்து முன்னாடி. Mary kept all these things to herself, waiting before the Lord, holding them dearly, deep within herself. நல்லா கவனி. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, மரியாளை சுத்தி நடக்கிற எல்லா காரியத்தையும் மரியாள் பார்த்து யோசித்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பரபரப்பா அங்கேயும் இங்கேயும் போய் என்ன பண்ணிட்டு இருக்கல, அவங்களுக்கு நடந்த காரியத்தை ட்ரம் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கல,
சொல்லல, எங்கேயும் போய் பரபரப்பா எந்த ஒரு செலிப்ரேஷனும் பண்ணல. குவாய்ட்டா அவனுடைய வாழ்க்கையில காப்ரியேல் தூதன் வந்து சொன்ன நாளில இருந்து இன்னைக்கு மெய்ப்பர்கள் வந்து பார்க்கிற இந்த சூழ்நிலை வரைக்கும் என்ன நடந்துச்சு, எப்படி லைஃப் அன்ஃபோல்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உட்காந்து அவங்க சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாண்டரிங், இங்கிலீஷ்ல எழுதிக்காங்க இதை, பாண்டரிங், PONDERING, பாண்டரிங் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. பாண்டரிங்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பாண்டரிங்னா யோசிக்கிறது, திங்கிங்கை விட இன்னும் டீப்பா பண்ணக்கூடிய ஒரு காரியம் பாண்டரிங்னா. அதாவது இப்போ மேல சர்ஃபேஸ் இருக்குதுன்னா, இப்போ கடல் மேல என்ன இருக்குது, தண்ணி இருக்குதுன்னா கடல் மேல இருக்குது சர்ஃபேஸ். கடலுக்குள்ள போறது என்னது, உள்ள டெப்த்ஸ் உள்ள போறது என்னது, ஆழங்கள் இல்லையா, தமிழ் ஆழங்கள் சொல்லுவோம், டெப்த்ஸ் ஆஃப் த வாட்டர். பாண்டரிங்னா வெறும் மேலேயே நோன்றது கிடையாது, உள்ள ஆழத்துக்குள்ள போய் என்ன பண்றது, நோன்ற காரியங்கள், trying to contemplate. அதாவது மரியாள் சும்மா உட்காந்து ஓகே எனக்கு பிறந்த குழந்தை எல்லாரும் வந்து ஆராதிக்கிறாங்கன்னு சொல்லி சும்மா சர்ஃபேஸ் லெவல்ல அவங்க என்ன பண்ணல, யோசிக்காம, நான் சொன்ன மாதிரி எப்படி அவங்க ஸ்திரீகளுக்குள்ள என்ன பட்டவங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, எப்படி ஆண்டவர் என்ன எதுக்கு தேர்ந்து கொண்டாரு, எப்படி இந்த குழந்தை உருவாச்சு, எப்படி இந்த குழந்தை பிறந்துச்சு, இந்த குழந்தையுடைய ஃபியூச்சர் என்ன, எதற்காக இந்த குழந்தைய தேடி எல்லாரும் வராங்க, இந்த குழந்தைய பத்தி எந்த நியூஸும் தெரியலன்னா கூட எத்தனை பேர் எப்படி வராங்க இங்க அப்படின்னு சொல்லி வெறும் சர்ஃபேஸ்ல மாத்திரம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கல, நோண்டிட்டு இருக்கல. அங்க உட்காந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பாண்டரிங். அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல இன்னொரு பேர் என்ன தெரியுமா, வெயிட்டிங் அப்பான் த லார்ட். கர்த்தருடைய பிரசன்னத்துல, கர்த்தருடைய சந்நிதியில குரங்கு மாதிரி ஒரு மரத்துல இன்னொரு மரத்துக்கு தாவாம உட்காந்து ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதே தான் இன்னொரு மரியாதை என்ன பண்ணாங்க, செஞ்சாங்களா இல்லையா? அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு ஸ்டோரி படித்தேன், அந்த ஸ்டோரியை உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. ஒருத்தன் வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய போட்டில் போயிட்டு இருந்தான். போட்டில் போகும்போது படகு வந்து எங்கேயோ ஒரு பாறையில் அடிப்பட்டு படகு என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணிக்குள்ளே என்ன பண்ணிடுச்சு, உல்டாவாக திரும்பிடுச்சு. உல்டாவாக திரும்பினதுனால இப்போ என்ன ஆச்சு, அவன் வந்து தண்ணியுடைய அடியில் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இப்போ முழுங்கி போயிட்டே இருக்கிறான். அவன் முழுங்கி போயிட்டு, இது வந்து ஒரு இன்டர்வியூ இது, ஓகே, அந்த இன்டர்வியூ நான் மறந்துட்டேன், எங்கே பார்த்தேன்னு தெரில. அவன் வந்து வெளியே உயிரோட தப்பிச்சு வந்து என்ன பண்ணுறான், வந்து பேட்டி கொடுத்துட்ருக்கான். அப்போ அவங்ககிட்ட இருக்கிறான் பிடிச்சி இந்த மீனெல்லாம் போயிடுச்சு, அவன் கடலில் ஒண்டியா சிங்கிள் மேனாக அந்த போட்டில் இருக்கிறான். அப்போது அவனை பார்த்து அவன் சொல்கிறான், நான் எப்படி தப்பிச்சு வந்தேன்னா, எப்படி ரெஸ்கியூ மிஷின் எப்படி இருந்துச்சுன்னா, தண்ணி உள்ளே போய் அடியில் ஆழத்தில் முங்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது வெள்ளைக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, தண்ணி அந்த ஏரியாவில் போகும்போது என்னத்தை போடுவாங்க, மேலே ஜாக்கெட் போடுவாங்க, ஒரு வெஸ்ட் ஜாக்கெட். அதாவது தண்ணிக்குள்ளே போகும்போது ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் எப்படி இந்த மாதிரி பிரச்சனையான நேரத்தில் என்ன பண்ணலாம், அந்த பட்டனை இப்படி உருவி விட்டிங்கன்னா என்ன ஆகும், அந்த ஜாக்கெட் வந்து என்ன ஆகும், இன்ஃப்ளேட் ஆகும். தெரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு, லைஃப் ஜாக்கெட். அவன் வந்து அந்த இன்டர்வியூவில் சொன்னான், அவன் வந்து அப்படி முழுங்கி போயிட்டே இருக்கும்போது தான் அவனுக்கு லைஃப்பில் என்ன, தண்ணி உள்ளே போகும்போது சாவுதான் இல்லையா, எல்லாமே இருட்டு, டெப்ஸு, பயம், படப்படப்பு, ஆன்சி, அந்த ஃபீலிங் இருக்கும்போது அவன் வந்து தண்ணி உள்ள போகும்போது அவன் வந்து அப்படி இப்படி அடிச்சுன்னு என்ன கை காலை ஆட்டின்னு அப்படி பிரெத்லெஸ்னஸ் போய் வாய் திறந்து வாயில தண்ணி போய் கண்ணு காதுல தண்ணி போய் இந்த பயத்தில் அவன் என்ன பண்ணல, அவன் பரபரப்பா வாழ்க்கையில எல்லாமே ஃபாஸ்டா என்ன பண்ணல, அவன் அப்படி உள்ள முழுங்கிட்டு போயிட்டே இருக்க நேரத்தில் என்னத்தை இழுக்கணும் ஞாபகம் வச்சு அவனுக்கு, அந்த லைஃப் ஜாக்கெட்ல என்னத்தை இழுக்கணும், அந்த பட்டனை இழுத்து விடணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து எந்த கை கால் ஆக்ஷன் அப்படி இப்படி எல்லாம் எதுவும் பண்ணல. முழுங்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறான், காமா ஸ்டில்லா அந்த பட்டனை மாத்திரம் என்ன பண்ணுறான், இழுத்து விடுறான். அந்த ஜாக்கெட் என்ன ஆகுது, கடலுக்கு அடியில் இருக்கிறவனு என்ன பண்ணிட்டு வருது மேலே, அதே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிட்டு வருது, கூட்டிகிட்டு மேலே வருது. இதுதான் மரியாளும் செஞ்சாங்க, பாண்டரிங். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் யாருக்கு தான் துன்பம் கிடையாது. இப்போ நான் சொன்ன மாதிரி எங்களுடைய ஃபேமிலியில் என்ன இருக்கு, ஒரு துன்பம் எல்லாருக்கும்
எல்லாரும் கிறிஸ்துமஸ் சந்தோஷமா இருக்கணும் தான் விரும்புவோம். ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துமஸ் நேரம் என்ன இருக்காது, சந்தோஷம் இருக்க முடியாது. பண பிரச்சனை, கஷ்டம், சண்டை வீட்டுல. ஆனா இந்த நேரத்துல இந்த கிறிஸ்துமஸை நம்ம எப்படி கை கொள்ளணும், எப்படி எதிர்கொள்ளணும்னா, மரியாள் எப்படி இயேசு கிறிஸ்துவோடைய பிரசன்னத்துல அந்த அவர் முன்னாடி உட்காந்து வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் பாண்டர் பண்ணிட்டு வந்தாங்களோ, எப்படி இவன் வாழ்க்கையில தண்ணி உள்ள முழுங்கிட்டு இருக்க நேரத்திலும் அங்க இங்க நடிச்சு இப்படி இப்படி இருக்கிறதையும் இன்னும் மோசமா பண்ணாம எங்க கை வைக்கணும், எதை இழுத்தா நம்முடைய லைஃப் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஸ்டில்லா இருந்து அதை இழுத்து விட்டானோ, அதே அவனை எப்படி மேல கொண்டு வந்துச்சோ, இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல இயேசு கிறிஸ்துவுடைய பாத தண்டையில உட்காந்து அங்கேயும் இங்கேயும் தாவிட்டு இந்த சர்ச்சுக்கு அந்த சர்ச்சுக்கு ஓடிட்டு இந்த சேனல் அந்த சேனல் திருப்பிட்டு இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர் டிவிலாம் கேட்டு இருக்கிறது ஆண்டவருடைய சன்னிதானத்துல உட்காந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கிறாருன்றத ஆண்டவருடைய பாதத்துல, தமிழ்ல என்ன வார்த்தை, வெயிட்டிங் அப்பான் த லார்ட். ஆண்டவருடைய சிந்தனையோடு இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல எத்தனை பேர் உட்கார ஆயத்தமா இருக்கிறீங்க? மூணாவது W, வெயிட்டிங் ஆன் த லார்ட். நாலாவது காரியம் 20ஆம் வசனம் படிங்க. மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். Okay, in the 20th verse, the shepherd went back to their fields and flocks, glorifying and praising God for what the angels had told them, because they had seen the child just as the angel did. தேவதூதர் சொன்னது போல அவங்க போய் பிள்ளைகளை பார்த்தாங்க, அந்த குழந்தைய பார்த்தாங்க. பார்த்து அவங்க திருப்பி போகும்பொழுது என்ன பண்ணாங்க, துதித்து கொண்டு glorifying and praising, ஆண்டவரை துதித்து பாடி என்ன பண்றாங்க, ஆராதனை பண்ணிட்டு என்ன பண்றாங்க, போறாங்க. அது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது லெட் லூஸ். லெட் லூஸ்னா ஒருத்தனை விடுதலை பண்ணாம எப்படி போவான், இப்படி தலையை தொங்க போட்டு போவானா இல்லையா? இப்போ யோசித்து பாருங்க, நீங்க ஏதோ ஒரு காட்டுக்கு போறீங்க, ஆதிவாசி உங்களை கூட்டு போய் 10 வருஷம் பிடிச்சி ஒரு குண்டுல போட்டுறான், எப்படியோ உங்களை ஏதோ ஒரு இதுல அவுத்து விட்டுறான், நீங்க எப்படி வருவீங்க அந்த காடை விட்டு? அந்த மரத்துல என்ன ஆகுது, இந்த மரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்து குச்சி எடுத்துன்னு லைன் போட்டுன்னு வருவீங்களா? இல்லையா? சந்தோஷத்துல விட்டா சாமின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஃப்ரீயா சந்தோஷமா தைரியமா ஓடுவோமா இல்லையா? இவங்க அந்த மாதிரி லெட் லூஸ், இவங்க ஆண்டவருடைய பிறப்பை பார்த்து சந்தோஷத்துல லெட் லூஸ், எல்லாத்தையும் அவுத்து விட்ட மாதிரி என்ன பண்றாங்க, ஆண்டவரை சும்மா ஓடல, என்ன பண்ணாங்களாம், துதித்து கொண்டு பிரைஸ் பண்ணி கொண்டு குளோரிஃபை பண்ணி கொண்டு ஓடினாங்களாம். நாலாவது W, இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல இந்த மெய்ப்பர்களை போல ஆண்டவரை வர்ஷிப் பண்ண நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஆயத்தமா இல்லைன்னா ஆயத்தப்படணும். கிறிஸ்துமஸ் காலம் வந்து it's a tremendous opportunity for us to worship God. It is a tremendous opportunity for us to glorify God as we sing our carols பாடல்கள் மூலமா நம்ம ஆண்டவர் என்ன பண்றோம். அதுக்குதான் பாஸ்டர் கூட அன்னைக்கு சொன்னார், இந்த வருஷம் கேரல்ஸ்ல எனக்கு என்ன கேட்டல சந்தோஷம் இல்லை, ஏன்னா எல்லாம் டக்குன்னு முடிச்சுட்டு வந்தீங்க, ஏதோ ஏன்னா தானோ செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு வந்தீங்களே. நீங்க பாடின கேரல் பாடல்கள் யாரை துதிச்சு பாடினீங்க? உற்சவா யாரிகே, மாணவரிகே, யாருந்தா பந்தித்தோ. அதை மறந்துட்டு சும்மா பாட்டு கை தட்டணும், டேம்பரின் அடிக்கணும், கிட்டார் வாசிக்கணும், ட்ரம்ஸ் பாங்கஸ் வாசிக்கணும்னு போய் பாடினீங்கன்னா நீங்க பாடுற பாடலுக்கும் கிறிஸ்துவுடைய பிறப்புக்கும் என்ன கிடையாது. இந்த மெய்ப்பர்கள் பார்த்த எல்லாத்துலயும் அவுத்து விட்ட மாதிரி இப்ப என்ன பண்ணாங்களாம், ஆண்டவரை துதித்து கொண்டு திரும்பி போனாங்களாம். இந்த கிறிஸ்மஸ்ல நம்மளுடைய பிஸி லைஃப்ல இருந்து ஒரு ஸ்டெப் பேக், இதுதான் என்னுடைய லைஃப், இந்த இடம் என்னுடைய லைஃப், இதுதான் என்னுடைய உலகம். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, கடன் தொல்லை எல்லாமே இருக்குது. இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல கொஞ்சம் இதை விட்டு வெளியே வந்து ஆண்டவரை இந்த 4 காரியங்களும் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா இந்த கிறிஸ்துமஸ் ஒரு மீனிங்ஃபுல் கிறிஸ்துமஸாக நம்மளால என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். மறுபடியும் நான் இந்த பிரசங்கத்தை முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இல்லைன்னா கிறிஸ்துமஸ் என்னது கிடையாது. There is no Christmas without Christ. போன வார கதையில சொன்ன நடுவுல இயேசு கிறிஸ்துவ வைக்காம மற்ற பொம்மைங்களெல்லாம் வச்சிங்கன்னா என்ன கிடையாது, கிறிஸ்துமஸ் உடைய கதை கிடையாது. பழைய காலத்துல ஒரு யூரோப்பியன் சொசைட்டில ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சான். உண்மையான கதை, நான் படிச்சது, ஆனா எங்க நடந்துச்சுலாம் எனக்கு தெரியாது. அந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல அந்த குழந்தைய என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு தொட்டில்ல வச்சு பெற்றோர்கள், அதாவது அம்மா அப்பா வந்து என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வரவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க,
வரவேற்கிறாங்க, வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்னு வரவேற்கிறாங்க. வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோல்டான சீசன் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க போட்டுட்டு ட்ரெஸ் மேலே இன்னொரு ஓவர் கோட் ஒன்று போடுவாங்க. வெளிநாட்டில் இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ரெயின் கோட் மாதிரி தொங்கும் பார்த்தீங்களா, அது வந்து கோட், அது குளிருக்காக போடுற கோட். வெள்ளைக்கார ட்ரெடிஷன் படி உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுடைய கோட்டை போய் வாங்க வேண்டியது யாருடைய வேலை? அந்த வீட்டாருடைய வேலை. இப்போ இன்றைக்கும் இருக்குது அந்த பழக்கம். நம்ம யாராச்சும் ஒரு வீட்டுக்கு போனால் லெட் மீ டேக் யுவர் கோட் அப்படின்வாங்க. அதாவது அவங்களுடைய கோட்டை வாங்கி என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல வைக்குவாங்க. அப்படி இந்த குழந்தையுடைய பிறந்த நாள் அந்த பேர் வைக்கிற இந்த ஃபங்க்ஷனில் எல்லாரும் வந்து எல்லாரும் வராங்க, வந்து கோட் வாங்கி பெற்றோர்கள் வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கேட்குறாங்க, ஆமா பேர் வச்ச குழந்தைய எங்க? என்ன ஃபங்க்ஷன் இது? பேர் வச்ச ஃபங்க்ஷன், குழந்தைய எங்க காணும்னு பார்த்தா வீடெல்லாம் தேடுறாங்க. யாரை காணும்? குழந்தைய காணும். அப்புறம் பார்த்தா ஒரு 10-30 கோட் இருக்குது. கோட்டெல்லாம் தூக்கி பார்த்தா கோட் கீழே யார் இருக்கிறா? உயிர் இல்லாத ஒரு குழந்தை இருந்துச்சான். உண்மையான கதை. உயிரோட இருக்கிற குழந்தை பேர்ல நடத்துற ஃபங்க்ஷன்ல குழந்தை மேல கொண்டு போய் எல்லா கோட்டையும் போட்டு குழந்தைய கொன்னுட்டு குழந்தை எங்கன்னு தேடுறாங்களாம். கிறிஸ்மஸ்லயும் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ கொன்னுட்டு என்ன கொண்டாடுறாங்களாம்? கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்களாம். எத்தனை பேர் அப்படி கொண்டாடுறீங்க? உங்களுடைய முறுமுறுப்புகள் மூலமாக, உங்களுடைய குறை பேசுதல் மூலமாக, ஜெபம் பண்ணாம இருக்கிறது மூலமாக, வேத வாசிப்பு இல்லாத இருக்கிறது மூலமாக, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு ஐக்கியமும் இல்லாத இருக்கிற இந்த கோட்டெல்லாம் கொண்டு போய் ஆண்டவர் மேல போட்டு ஆண்டவரை கொன்னுட்டு கிறிஸ்மஸ் கொண்டாட வந்து உட்காந்துருக்கிறீங்களா? உங்களுக்கும் கிறிஸ்மஸ்க்கு எந்த சம்பந்தம் கிடையாது. கிறிஸ்மஸ்க்கு நீங்க அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸை நீங்க கொண்டாடணும்னா நான் சொன்ன இந்த 4 W நீங்க என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். முதலாவது W என்ன? விட்னஸ், ஆண்டவருக்கு சாட்சிகளா இருக்கணும். ரெண்டாவது வண்டர், ஆண்டவர் எதற்காக பிறந்தார் அதை பார்த்து வியப்பிக்கணும். மூணாவது ஆண்டவருடைய சமூகத்துல அமைதலாம் என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். நாலாவது ஆண்டவர் என்ன பண்ணணும்? வர்ஷிப் பண்ணணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். இந்த 4 W நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கிறிஸ்மஸும் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸா மாறும். எல்லாரும் நீங்க கண்களை மூடி, ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் காலத்துல ஆண்டவரே எப்படி கிறிஸ்மஸை நாங்க கொண்டாடணும், எப்படி அதை எதிர்கொள்ளணும்னு சொல்லி உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீங்க பேசினதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உண்மையான அர்த்தமாகிய இயேசுவை நாங்கள் சாவடிச்சுட்டு இந்த கிறிஸ்மஸை கொண்டாடாதபடி கர்த்தர் எங்களுக்கு நீர் ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் தாரும் சொல்லி எல்லாரும் நீங்க கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க.